సో ఇది పోరూరులో 64 64வது கடை. இன்னும் சென்னையில் வர்ற ஒரு 3 மாதம்లో இன்னும் ஒரு 5 கடை ஓப்பன் பண்ண போகிறோம். தமிழ்நாடுல டோட்டலாக 30 கடை வித்தின் 1.5 இயரில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஏன்னா நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எந்த பிடிச்ச நகைக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எஸ்டிமேட் ஸ்லிப் எடுத்துக்கோங்க, 4 கடை கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இப்போ எல்லா ஊருக்கு நம்ம போகணும்னால என்ன அட்வான்டேஜ்னா, யாருமே வந்து பெருசாக ட்ராவல் பண்ண வேண்டாம். வேல்யூ ஜாஸ்தி ஆகிப்போச்சு. காசெல்லாம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிராம் வந்து இன்னைக்கு 15,000 15,000 கிராம். ஸோ கொண்டு போகிறது கூட ரிஸ்க்கு தான். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு 35 கடை சென்னை சேர்த்து ஒரு 35 கடை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நான் கால் எடுத்திருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இப்போ இது 64 அநியாயமாக 2 மாதம்లో இன்னும் ஒரு 4 கடை சென்னையில் ஓப்பன் பண்ணுறோம். டோட்டலாக சென்னையில் 5 கடை, தமிழ்நாட்டில் 30 கடை. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா ஒரு 35 கடை ஓப்பன் பண்ணுறோம். என்ன கேள்வி கேட்கல சார். இல்லை அது நான் பாலிடிக்ஸ் என்ன சொல்கிறது தெரியல. பட் நாங்கள் இருக்கிற ஸ்டாக் வச்சு தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எதுவுமே கோல்டு வாங்கிட்டு ஓப்பன் பண்ணல. நாங்கள் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக் வச்சு தான் அங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியாது. இருக்கிற கோல்டு வச்சு தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும். ஸோ யாருக்கு நெசசிட்டி இருக்கோ அவர் தான் வாங்க முடியும். தவிர நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது வந்து எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்களோ அது நம்ம கேட்டு தான் ஆகணும். நம்ம கேட்கணும் கூட. அது நம்ம தேசத்துக்கு நல்லது சொல்லியிருக்காங்க. ஸோ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மக்கள் கூட ரியாக்ஷன் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கடை ஆனர். மக்கள் உள்ள ரியாக்ஷன் வந்து நீங்கள் மக்கள் கடை தான் கேட்கணும். நிறையா மீடியா பீப்புள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. யாருக்கு தேவை இருக்கோ அது வாங்கி தான் ஆகணும். இப்போ பசி இருக்கு, சாப்பிட வேணாம்னா சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாமே 1% சேதாரம். நான் இருக்கிற கம்மி சேதாரத்தில் இன்னும் 1% கம்மி பண்ணிட்டு இந்த கடைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். சார் நாங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோ டைமண்ட் வாங்குகிறோம். ரோ டைமண்ட் வாங்கிட்டு கட்டிங், பாலிஷ், ஜுவல்லரி மேக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இன்ஹவுஸ் தான் பண்ணுறோம். அதே மாதிரி செயின் ஐட்டம் இருக்கட்டும், பேங்கிள் இருக்கட்டும், நெக்லஸ் இருக்கட்டும், ஹாரம் இருக்கட்டும், எந்த பொருளும் எடுத்தாலே, காஸ்டிங் ஐட்டம் இருக்கட்டும், எந்த பொருளும் நீங்கள் சொன்னாலே அது நாங்கள் இன்ஹவுஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதனால இதில் மிடில் மேல் கிடையாது. நோ ஹோல்சேல், ஓன்லி டைரக்ட் மேனுஃபேக்சர் டு டைரக்ட் ரீட்டைல் கஸ்டமர். ஆனால் காசு இறக்கி சும்மா வரல. அது ஒரு 1 வீக் இருக்கும் சார். அது கூட பப்ளிக் உள்ள டிமாண்ட் பார்த்தோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணோம். 1 வீக் தான் ஆஃபர் போட்டிருக்கோம். ஆனால் கிட்ட 1 மாதம் ஆக போகுது. ஆஃபர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். 100% வாய்ப்பு இருக்கு. கோல்டு ரேட்டு கண்டிப்பாக ஏறும். நான் எப்போ சொல்லும் போது 50-60 லட்சம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் 1 கோடி ஆகிடும் சொல்லிட்டு. அவர் சிரிச்சா, நானும் சிரிச்சேன். இல்லைன்னா ஆகிடும் சொல்லிட்டு. இது நம்ம 1.25 கோடி பார்த்தோம் இப்போ ரீசெண்டாகவே. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே போயிடும். 3 போனால் கூட ஆச்சரியம் போக வேண்டாம். அடிப்பட்ட மக்கள்லாம் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து அதிகரிக்கிறதுனால வந்து அவங்க வாங்குறது யோசிக்கிறாங்க. இல்லை, குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. பெருசாக பாருங்கள், யாருக்கு தேவையோ அது வாங்குறாங்க. ஆனால் காசு வச்சு தான் வாங்குறாங்க. 5 லட்சத்துக்கு நகை வாங்கணும். முன்னாடி 5 லட்சத்துக்கு 100 கிராம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 5 லட்சத்துக்கு என்ன வருதுன்னா ஒன்றும் மேலே 45 கிராம் 50 கிராம் தான் வருது.